ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். யூஎஸில் இருக்க மீன் சந்தைக்கு போகலாமா? மீன் சந்தைன்னவே நம்ம ஒரு மாதிரி இருக்காதுங்க. இது வந்து இங்கே இருக்க மீன் கடையை தான் நான் அப்படி சொன்னேன். இது வந்து கடை பேர் பார்த்திங்கன்னா ஹெச் மார்ட்டு. இந்த ஹெச் மார்ட்டில் தான் பார்த்திங்கன்னா ஃபிஷ் கொஞ்சம் மீனெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ எப்பயாவது டைம் கிடைக்கிறப்போ இந்த கடைக்கு வந்து வருவோம். மீன் மட்டும் இல்லை, இங்கே கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டைப்ஸும் ஃப்ரூட்ஸை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம ஊர்லேயே இதெல்லாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ட்ராகன் ஃப்ரூட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து என்ன ஃப்ரூட்னே தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த சாக்லேட் பண்ணுவாங்களே அது மாதிரின்னு நினைக்கிறேன், பட் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் லிச்சிலே இன்னொரு வெரைட்டி இது அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம காஸ்கோவில் கூட கிடைக்கும், அதெல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய ஸ்நாக் இருக்கும், ஆனால் ஒன்று கூட நமக்கு தெரியாது. There's a cup inside. Now if you open the cup, there's actually tiny lollipops inside. Okay, what you can eat. கேட்டிங்கள்ல, நம்ம ஆள் வந்து அதை வாங்கிறதுக்கு எப்படியோ வந்து நம்மகிட்ட கதையாக சொல்லுவார். பட் எப்படி நம்ம அதை வாங்கி கொடுக்க மாட்டோம். அதுதான் நடந்தது. அப்புறம் வந்து இந்த கொரியன் பாப், இந்த கோல்டன், இது வந்து ரொம்ப பாப்புலராக பசங்களுக்கிடையே வந்து இந்த சாங் போயிட்டுருக்கு. அந்த பேனர் போட்டு அது ஒரு சிப்ஸுன்னு வைக்கிறாங்க. இப்போது நம்ம இந்த ஃபிஷ்ஷு சைடு வந்தாச்சு. இறால், அப்புறம் நண்டு, லாப்ஸ்டரு, அதெல்லாம் நிறையாவே இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் அந்தளவுக்குலாம் எதுவும் நல்லா இல்லை. கொஞ்சம் வெரைட்டியும் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. நாங்கள் வந்த டைம் கரெக்ட் தப்பா இல்லை மீன் இப்போது டிமாண்டா ஒன்றும் புரியல. தேடி சுற்றி பார்த்தோம். வெரைட்டி வந்து இவ்வளோ இருக்குது, பட் இதில் இருந்ததில் நம்ம குக்கிங்க்கு வந்து எல்லா வெரைட்டியும் வந்து செட் ஆகாது. ஸோ ஒரு வழியாக வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.